எத்தனை மக்கள் அங்க அழுதுகிட்டு இருக்காங்க, எத்தனை மக்கள் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கவர்னர் பண்ற வேலை இருக்க ஒரு மட்டமான வேலை. 2 தலை பாம்பு. தமிழ்நாட்டிலும் சரி, மலேசியால சரி, உலகத்துல எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல சீஃப் மினிஸ்டர் தளபதி விஜய் ஆக முடியுமா இல்லையா? ஓகே, இப்போ உள்ள லேட்டஸ்டான என்ன நியூஸ் நான் கொடுக்க முடியும்னா, ரிசர்ச் படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கவர்னர் ஆஃப் இந்தியா, ஓகே, இவர் 2 தலை பாம்புன்னு நான் சொல்லலாம். யார் சொல்றேன்னா, விஜய் 2 வாட்டி போய் பாத்திருக்காரு. ஓகே, தளபதி விஜய் 2 வாட்டி போய் பார்த்துட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கு as a CM, ஓகே, அந்த ஸ்வேரிங் எடுக்கிறதுக்கு நீ ரிஜெக்ட் பண்ண. ஓகே, ரிஜெக்ட் பண்ணிட்ட. ஆனா இதே இன்சிடென்ட் வச்சுங்களேன், இதே மாதிரி சிமிலர் இன்சிடென்ட் நடந்துச்சு கர்நாடகால 2018 2018ல. எதி யூரோப்பாக்கு அங்க ஓட்டு தேவைப்படுறது, அதாவது எத்தனை சீட்டு தேவைப்படுறதுன்னா 112 இருக்கணும். ஆனா ஏதி யூரோப்பா கிட்ட இருக்கிறது 104, 104 சீட்ஸ். அதே நேரத்துல தான், அதே கட்டத்துல தான் இதே கவர்னர் தான் வந்து அப்ரூவ் பண்ணி அலோவ் பண்ணி நீ தான் கர்நாடகாக்கு சிஎம்னு அலோவ் பண்ணாங்க, ரைட்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிஎம் விஜய்க்கு 108 இருக்கு. ஆனா தேவைப்படுறது 118 சீட்டு, 118 சீட்டு. 108 இருக்கும் போது எதுக்கு நீ அலோவ் பண்ணல? எதுக்கு 2 வாட்டி அட்டெம்ப்ட் பண்ணும் நீ அலோவ் பண்ண? நீ பயந்துட்ட. அதாவது இந்த இந்தியா கவர்னர் வந்து பயந்துட்டா, திருப்பி ரீ எலெக்ஷன் பண்ணக்கா பெரிய கலவரம் நடக்கும். நீ தள்ளி போட்டனா 6 மாசத்துக்கு அதுக்கும் பிரச்சனை நம்ம கொடுப்போம். ஓகே, அதுக்கு பயந்துட்டு நீ இதை ஒத்துக்கிட்ட. அதாவது என்னது, சிஎம் விஜய் தான் இன்னைக்கு அந்த ஸ்வேரிங்கும் அந்த ஓத் எடுக்கும்போது சிஎம் ஆகிறதுக்கு நீ ஒத்துக்கிட்ட. ஆனா அதே நேரத்துல நீ அசம்பிளி பாயிண்ட், அசம்பிளி ஹால், அசம்பிளி ஃப்ளோர்ல வந்து நீ ப்ரூவ் பண்ணு. எம்எல்ஏ ஓட்ஸ் அதுதான் வந்து சொல்லுவாங்க, அசம்பிளி ஹால்ல வந்து நீ ப்ரூவ் பண்ணும். அதாவது உன்னோட மெஜாரிட்டி என்னன்னா மக்கள் இல்ல, அந்த எம்எல்ஏ வந்து ஓட் பண்ணி சொல்லணும் we are in the right. இது எல்லாமே நல்லதே நடக்கும். எத்தனையோ பண்ண இந்த கவர்னர் செஞ்சது ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி வெரி ராங்.